வாங்க பானிபூரி செய்யலாம். இந்த பானிபூரி கிட்ல வந்து டோட்டலா வந்து 42 பானிபூரிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்வீட், இன்னொன்று காரம். ஆனா நம்ம அதை வச்சு செய்யல, நம்ம ஓன் ஸ்டைல தான் பானிபூரி ரசம் மேக் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். சின்ன சைஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, உப்பு, புளி, சோம்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் தண்ணி நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சு பானிபூரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பானிபூரி ரசம்ல உங்களுக்கு வேணும்னா ஃப்ளேவருக்காக சாட் மசாலா அதெல்லாம் வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஆட் பண்ணல. பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்டு வேக வச்ச பொட்டேட்டோவை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. சுண்டல் வேக வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டு உப்பு, மிளகாத்தூள், ஆஃப் லெமன் புழிஞ்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா மசாலா ரெடி. இப்போ பானிபூரி மசாலா ரசம் எல்லாம் ரெடி. சாப்பிடலாம் வாங்க. சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டாடா, பாய் பாய்.